வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 19 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது கடகராசி உங்களது ராசி அதிபதி வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து ராசிக்கு போகிறனால அடிக்கடி சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து உங்கள் மனசில் போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மேஜரான கிரகங்களான ராகு சந்திரனுடைய சாரம், சனி சந்திரனுடைய சாரத்தில் பெரிய திட்டங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திட்டங்கள்னால் பெரிய திட்டம் போட்டிருக்கேன், பெரிய லெவலில் வரப்போகிறன்றதை வந்து வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அதே நேரம் நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அந்த காரியம் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. 2ஆம் அதிபதி 10ல் இருக்கிறனால வந்து நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய லெவலில் திட்டங்கள் போட்டு பெரிய லாபங்கள், அதுவும் சுக்கிரனும் இருக்கிறனால வந்து பணம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 10ல் இருக்கிறனால கம்யூனிகேஷன் துறையில் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க. ஸோ வீடு சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அம்மாக்கும் மாமியாரும் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருந்தோ இல்லை மனைவிக்கிட்ட இருந்தோ நல்ல ஒரு சன்மானங்களோ இல்லை நல்ல பண வரவுகளோ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய அளவில் வந்து அழகான ஒரு வீடு வாங்குறதோ ஒரு இன்டீரியர் பண்ணுறதுக்கான எண்ணங்கள்லாம் அதிகமாக தோன்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி குழந்தைகள் விஷயங்கள், ஸோ குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 5ல் கேது இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது, சேட்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்ஃபேச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் புதன் வந்து அங்கே இருக்குது, ஏற்கனவே கேது வந்து புதனுடைய சாரத்தில் போகிறனால குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருங்க. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கனால விபரீத ராஜயோகம் அது இதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணும். எவனாச்சும் உடம்பு நல்லா போட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கூட வேலை செய்கிறவட்டெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, ஸோ கணவன் மனைவி உறவுலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். பெரிய அளவில் வந்து சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பாப்புலாரிட்டிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதி வந்து அவரே வரனால வந்து சின்ன ஒரு பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்களாக என்ன சொல்கிறது சண்டை போடுவாங்க, அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி சண்டைகள்லாம் வரதான் செய்யும். பட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன கருத்து பேதங்கள் வர்றது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப சிறப்பான மாற்றங்கள், நல்ல ஒரு வெற்றிக்கான விஷயங்கள் இருக்கும். நல்ல கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ல் உள்ள ராகு வந்து வெளிநாட்டில் இருக்கும், நல்ல பண வசதிகளை கொண்டு வரும். ஸோ அன்கம்ஃபர்ட்டுங்கிறது வந்து 8ஆம் இடத்துல இருக்கனால தான். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிற போது அது ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ பணம் வருது இல்லைங்களா, கொஞ்சம் பல்ல கடிச்சிடுங்க. நல்லா பணம் வரதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது இந்த வாரம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த குறைவுமே இல்லை. என்னை பொறுத்தவரை குழந்தைங்க விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும், அதுதான் ஹைலைட்டு. மற்றபடி 20ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா அஷ்டமி அன்றைக்கி காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. அதுவும் ராகு காலத்தில் வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணும்போது பகைவர்களை தாக்க தெரிவர் காலபைரவர். 21ஆம் தேதி அன்றைக்கி ஸ்ரீராமநவமி அன்றைக்கி ஸ்ரீராம ஜெயம் ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. அன்றைக்கி வந்து ராமர் நினைங்க. அவர் பாருங்கள், அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறாரு, பொண்டாட்டி சொன்னாலும் கேட்டுக்கிறாரு, அம்மா சொன்னாலும், இந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதுக்காக வந்து ஒரு ராமஜெயம் எழுதுங்க. நம்ம ராமராக வாழ முடியலும் அன்றைக்கி அவர் நினைக்கிறது ஒரு புண்ணியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 23ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி வயிற்றுக்கு லீவ் விட்டு அன்றைக்கி ஓம் நமோ நாராயணா மனசுக்குள்ளே அந்த பெருமாளை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் இருக்கும். அது என்னென்னா உடம்புல இருக்க சயின்டிஃபிக்காக பார்க்க போனீங்கன்னா கூட அந்த ஒரு கழிவுகள்லாம் நீங்கள் அடுத்த நாள் வந்து வயிறு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாகுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 24ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். ஸோ அன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பிரதோஷ காலகட்டங்களில் வந்து அன்றைக்கி காலையிலேயே வந்து போயிட்டு, ஏன்னா நிறைய பேர் ஆஃபீஸ் விட்டுலாம் வர முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட வந்து காலையிலே போய் ஒரு தேனோ ஒரு என்ன சொல்கிறது விபூதி பன்னீர் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி நமது பரம்பரை சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூவாக வந்து ஒரு தோஷங்கள் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த தோஷங்கள்லாம் நீங்கி பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இதை பண்ணி பாருங்கள், நிறைய பேர் லைஃப்பில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையை மேம்படணும்னா இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுவும் பிரதோஷத்தில் கலந்துக்க முடியாதவர்கள் இதை பண்ணுங்கள். ஆனால் ஏன்னா நீங்கள் ஒரு அபிஷேகம் இன்றைக்கி நீங்கள் பண்ண போனீங்கனாலே ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு பால் அபிஷேகம் பண்ணால் 1500 2000 சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒன்றுமே இல்லை,
இல்லை நீங்கள் வாங்கி கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த அந்த தேனோ இல்லை பன்னீரோ வாங்கி கொடுக்க போகிறீங்க. அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். காசு அவ்வளோ செலவு இல்லாமல் ஏழைகளும் ஈஸியாக பண்ண முடியும் ஒரு சின்ன பரிகாரம் தான். இதை வந்து கண்டினியூவாக பண்ணும்போது, நம்பிக்கையோடு பண்ணும்போது இதற்கான விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.